எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிள். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸை ஒரு எக்ஸாம்பிளோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினை வெறும் 4 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த கொஷின் மட்டும் இல்லைங்க, உங்களுக்காண்டி இனி நிறைய கொஷின்ஸ் காத்துட்ருக்கு. டைரெக்டாக கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வெறும்னே 4 மினிட்ஸில் நம்ம முடிச்சு தர போகிறோம். ஸோ எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாமல் எல்லாமே இந்த 4 மினிட்ஸ் சீரீஸில் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம ஜோன் ரிஃபைனிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் என்னோடய டீச்சிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு வீடியோக்குள்ளேயும் அதுக்கான பிடிஎஃப் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் பிடிஎஃபாக தான் அட்டாச் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இந்த கொஷின் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பிரின்சிபல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இதை நீங்கள் இப்படின்னு எழுதலாம், இல்லை வேர்டிங்ஸாக கூட எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோன் ரிஃபைனிங்கோட பிரின்சிபல் என்னது? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ முதல்ல ஒரு இம்பியூர் மெட்டலை ஒரு ராடு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறாங்க. அந்த மெட்டாலிக் ராடோட ஒரு எண்ட் என்ன செய்கிறாங்கன்னா மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை வச்சு என்ன செய்கிறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. அந்த போர்ஷன் ஆஃப் தட் அந்த மெட்டாலிக் ராடோட அந்த போர்ஷன் மட்டும் என்ன ஆகுது, மெல்ட் ஆகுது. அதாவது என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு இம்பியூர் மெட்டலை ஒரு ராடு ஃபார்மேட்டில் எடுத்து அந்த மெட்டாலிக் ராடோட ஒரு எண்டை ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த போர்ஷன் மட்டும் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். ஸோ ஸ்லோவாக ஹீட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்னொரு சைடு கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ பியூர் மெட்டல் என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்டலைஸ் ஆகுது. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகுதுன்னா அட்ஜசன்ட் மால்டன் ஜோனுக்கு போகுது. இந்த ஹீட்டர் மூவ் ஆக அந்த மால்டன் ஜோனும் மூவ் ஆகலாமா. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செவரல் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறாங்க பியூர் மெட்டல் கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர். ஒரு இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மெட்டலோட ஆக்சிடேஷனை தடுக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? ஏன்னா மெட்டலுக்கு என்ன நடக்கும், மெட்டல் ஆக்சிஜனை ஆட் ஆகி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா சிலிக்கா, கேலியம், ஜெர்மானியம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் எழுதினா போதும், 5 out of 5 போட்டுருவாங்க. ஸோ bye. Meet you in the next video.